இன்று முதல் வெற்றிலை உண்டு பொது இடங்களில் எச்சில் துப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் பணியை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. இலங்கையில் பஸ் தரிப்பிடங்கள், பொது இடங்கள் என அனைத்து பகுதிகளிலும் வெற்றிலை எச்சில்களை அதிகமாக காணக்கூடியதாக உள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் தொடர்ச்சியாக பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட உரிய அரசு நிறுவனங்களுக்கு முறைப்பாடுகளை அளித்து வந்தனர். என்றாலும் இந்த விடயத்தில் எவ்வித நடவடிக்கைகளும் கடந்த காலத்தில் எடுக்கப்படவில்லை. தற்போதைய அரசாங்கம் பொது இடங்களில் வெற்றிலை உண்டு எச்சில் துப்புபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்துள்ளது. இன்றைய தினம் கம்பகா பொது பஸ் தரிப்பிடம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் இது குறித்து பொது சுகாதார பரிசோதகர்களால் விழிப்புணர்வு ஊட்டும் செயற்பாடுகள் இடம்பெற்றன. வெற்றிலை எச்சிலை பொது இடங்களில் துப்பும் நபர்களுக்கு எதிராக குறைந்தபட்ச 3000 ரூபாவும் அதிகபட்சமாக 25,000 ரூபாவும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பஸ் சாரதிகள், வாகன சாரதிகள் வாகனங்களை செலுத்தும் போது வெற்றிலை எச்சிலை பாதைகளில் அதிகமாக துப்பி செல்வதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் கூறியதுடன் இவர்களுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுத்தனர். பயணிகள் உட்பட பாதசாரிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. விரைவில் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க உள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரித்துள்ளனர்.